ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். இப்போ பிரியாணியில் போடுற பீஸை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம பிரியாணியில் உப்பு சேர்ப்போம். தயிர் 2 கரண்டி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஓட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, பிரியாணியில் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்தபோது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சு சிக்கனை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நான் தயிர் சேர்க்கலை. நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது தயிர் சேர்த்துடணும். பிரியாணி மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி 1 ஆளாக்கு அரிசிக்கு 2 ஆளாக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை கடைசியாக சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டு இறக்குனா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும்